Hello everyone, I am Anish from Analyse Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ்ல நாம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியதுங்கிறது Fibonacci Retracement பத்தி தான் பார்க்க போறோம். Fibonacci Retracementனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, Fibonacci Retracementோட அடிப்படை என்ன, எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத பார்க்க போறோம். Fibonacci Retracement பார்க்கிறதுக்கு நீங்க இங்க ரைட் சைடுல வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தேர்ட் சைடு மூணாவது டூல்ல Fibonacci Retracement இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். மாரல்ஸ் வந்து Alt+F கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். Fibonacci Retracement கிளிக் பண்ணிட்டு சார்ட்ல வச்சு நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் Fibonacci Retracement அப்படின்றது வரும். இல்ல மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பிரேக் டவுன் பண்ணி தான் என்ன அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட செட்டிங்ஸ் மட்டும் பார்க்கலாம். செட்டிங்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கு. கோஆர்டினேட்ஸ் எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் வேணும் அப்படின்றது. தென் ஸ்டைல்ஸ்குள்ள போய்க்கலாம். ஸ்டைல்ஸ்குள்ள போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது இந்த கிராஸ் ஓவர் லைன் வருதுல, இதான் இந்த ட்ரெண்ட் லைன். இது இல்லாம சில டிஃபால்ட்டா சில வேல்யூஸ் இருக்கு. இந்த வேல்யூஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இதை எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவா நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டம்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த 1 to 0 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் வச்சுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? 1 to 0 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ். பேக்ரவுண்ட் இருக்கு, பேக்ரவுண்டையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிப்போம். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ பேக்ரவுண்டும் ரிமூவ் ஆயிடுச்சு, உங்களுக்கு இதுவும் Fibonacciயும் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கு. இந்த 0 இருந்து 1க்குள்ளாடி நம்ம சில வேல்யூஸ் இருக்கு, சில பிரேக் டவுன் வேல்யூஸ் இருக்கு. அது என்னென்ன வேல்யூஸ் அப்படின்றத பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையில் Fibonacciனா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். Fibonacci அப்படின்றது என்னன்னா ஒரு இட்டாலியன் மேத்தமெட்டிஷியனோட பேர். அவர் பேர் வந்து பார்த்தோம்னா லியோனார்டோ ஃபிபனாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1170 ADல இருந்த ஒரு பர்சன் தான். இவர் தான் இந்த Fibonacci நம்பர்ஸ் அப்படின்ற இந்த நம்பர் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? இந்த நம்பர் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் எதனால டிரைவ் ஆச்சு, இதை வந்து ஒரு யூனிவர்சல் நம்பர்ஸ் சொல்றாங்க, ஏன் இதை யூனிவர்சல் நம்பர்ஸ் சொல்றாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ இதுக்காக இந்த நம்பர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இனிஷியலி எக்ஸல் போய்ப்போம். எக்ஸல்ல இந்த நம்பர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். தென் ஃபைனலி நம்ம வந்து இதை எப்படி நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரைட், எக்ஸல் போய்க்கிறேன். எக்ஸல்ல இனிஷியலி என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இங்கே வந்து சீரியல் நம்பர் எஸ்எல் நம்பர். ஓகேவா? சீரியல் நம்பர்னா இஸ் நத்திங் பட் 1 2 இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ் தான் ப்ரீவியஸ் நம்பர். ஓகே, இதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூஸுமே கிடைச்சிடும். ஓகேங்களா? தென் நீங்க Fibonacci நம்பர்ஸ், ஃபிபோ நம்பர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஃபிபோ நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். இது ரெண்டையுமே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபிபோவோட ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றது 0 அப்படின்ற நம்பர் தான். ரெண்டாவது நம்பர் அப்படின்றது தெரியும் 1. மூணாவது நம்பர் அப்படின்றது 1ஓட அடுத்த நம்பர், ரெண்டாவது நம்பர். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறமா வரக்கூடிய Fibonacci சீரிஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கிரியேட்டா இருக்கக்கூடிய 1 and 2 இருக்குல்ல, இது ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? 1 and 2 ஆட் பண்ணும்போதே ஒரு வேல்யூ வரும். தட் இஸ் 3. ஓகேங்களா? நான் இது என்ன பண்ணிக்கிறேன்னா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 1 + 2 போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிச்சு 3. இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணேன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் என்னன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது 0 1 2 3 5 8 13 21 34 55 89 144 233 377 610 987 1597 இது எல்லாமே Fibonacci நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? இது எல்லாமே Fibonacci நம்பர்ஸ் தான். ரைட், இங்க நீங்க பாக்குறதுக்கு Fibonacci நம்பர்ஸ் இப்படி இருக்கு. ஆனா நம்ம இந்த Fibonacci டூல்ல நம்ம பார்க்கும்போது Fibonacci டூல்ல இந்த மாதிரி இருக்கு. 0.786 0.618 0.5 0.382 0.236ங்கிற மாதிரியான நம்பர்ஸ் இருக்கு. சோ இதை எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த Fibonacci பொறுத்த வரைக்கும் நீங்க அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இனிஷியலி 0 to 1 இருக்கு. அதுல மிட் பாயிண்ட் அப்படின்றது 0.5. ரைட்டா? மிட் பாயிண்ட் அப்படின்றது 0.5. 0.5க்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா we call it as a premium level அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 0. அதாவது மார்க்கெட்லோட ஒரு ஸ்விங்ல 0.5 லெவலுக்கு மேல இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே we call it as a premium levels. premium levels சொல்லுவோம். இது பிரீமியம் லெவலுக்கு கீழே, அதாவது 50% கீழே, 0.5க்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா இட்ஸ் டிஸ்கவுண்டட் லெவல். இட்ஸ் டிஸ்கவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது ப்ரீமியம் லெவல், இது டிஸ்கவுண்ட் லெவல். இந்த டிஸ்கவுண்ட் லெவலுக்குள்ள நமக்கு ரெண்டு வேல்யூஸ் வரும். அது 0.236 அண்ட் 0.382 அப்படின்ற வேல்யூ. இந்த ரெண்டு வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த ரெண்டு வேல்யூ எப்படி Fibonacci நம்பர்ஸ்லேருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். பேக் டு எக்ஸலுக்கு போய்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஏரியாவில் நான் வந்து 0.236 வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். 0.236 இதை வந்து மேனுவலாக தான் டைப் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா
ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் எடுத்துக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப், அதாவது 3 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த நம்பரை இதோட அடுத்த 4th டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ கிட்டத்தட்ட 236 இருக்கும். ஓகேங்களா, 236 இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்டட் வேல்யூ எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். 236 இஸ் நத்திங் பட் 23.6%. இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் நீங்கள் இந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த மூமெண்ட்டில் 23.6% அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மொமெண்டமில் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 23.6% அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நீங்கள் ஃபிபோனாக்கியில் பார்க்கும்போது 0.382 அப்படின்ற வேல்யூ, 0.382 அப்படின்ற வேல்யூ. அந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இட்ஸ் வெரி சிம்பிள். இதே மாதிரி தான் இங்கே நான் போட்டுக்கிறேன், 0.382 போட்டுக்கிறேன், கண்ட்ரோல் பி. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 3 டிவைடட் பை இதோட 3rd நம்பர், விச் மீன்ஸ் 8ஆல் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அதுதான் 0.382 அப்படின்ற வேல்யூ. ஓகேங்களா, 0.382 நம்ம யூனிவர்சல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால 382 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 375, 384, 3809, 382, 3818, 382, 3819. ஸோ ஓவரால் நம்ம எடுக்கும்போது 382 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது டிஸ்கவுண்டட் லெவலில் இருக்கக்கூடிய 2 வேல்யூஸும் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக, இது வந்து டிஸ்கவுண்டடில் இருக்கக்கூடிய வேல்யூ, டிஸ்கவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ப்ரீமியம் லெவலில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீமியம் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் லெவலில் 2 வேல்யூஸ் இருக்குது, விச் இஸ் 0.786 அண்ட் 0.618. இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 0.78618 இருக்குது. 0.618ங்கிறத நம்ம கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? கோல்டன் ரேஷியோன்னு அப்படின்னு சொல்லுவோம். கோல்டன் ரேஷியோ பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த டூலை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த நம்பர்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோஸில் பார்க்கலாம். இதை வச்சு பேசிக்காக சில எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ 0.618 பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இங்கே வந்து 0.618 போட்டுக்கிறேன், 0.618 போட்டுக்கிறேன், போல்டு. ஸோ இங்கேயும் அதே விஷயம் தான். இனிஷியல் நம்பர் டிவைடட் பை அதோட அடுத்த நம்பரால் டிவைட் பண்ணோம்னா, ஒரு ஃபிபோனாக்கி நம்பரை அதோட அடுத்த நம்பரால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ தான் 0.618. இது ஒரு நம்பருன்னு இல்லை, எந்த நம்பர் ஃபிபோனாக்கி சீரீஸில் இருக்கக்கூடிய எந்த நம்பரை அதோட ப்ரீவியஸ் நம்பரால் டிவைட் பண்ணாலும் வரக்கூடிய வேல்யூ தான் இந்த 0.618. ஸோ 0.618ங்கிறது கோல்டன் ரேஷியோ ஆக்ட் ஆகும். அந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்றது ப்ரீமியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஓகேங்களா, ப்ரீமியம் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த லெவலும் நமக்கு எப்படி கால்குலேட் ஆகுதுன்றது தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய லெவல் அப்படின்றது 0.786, அதாவது டிஸ்கவுண்டட் லெவலில் இருக்கக்கூடிய 0.786 அப்படின்ற ஒரு வேல்யூ. 0.786ங்கிறது இட்ஸ் வெரி சிம்பிள். இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் இல்லை, இங்கே 0.786 போட்டுக்கிறேன். ஓகேவா, தென் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.618 தான் உங்களுக்கு 0.786 அப்படின்ற வேல்யூ. ஓகேங்களா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.618 தான் உங்களுக்கு 0.78 டிஸ்கவுண்டட் லெவலில் இருக்கக்கூடிய இனிஷியல் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக, இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ண முடியும்? நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணியே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். என்னென்ன பண்ணலாம்னா, எந்தெந்த பாயிண்டில் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த பாயிண்டில் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, எந்தெந்த பாயிண்டில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் அண்ட் புல் பேக்ஸ் கொடுக்குது அப்படின்றத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கிறேன். ஸோ இதில் இருக்கட்டும், மார்க்கெட் வந்து ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் லோ கிரியேட் ஆகி திரும்ப அங்கே இருக்கக்கூடிய லோ ஹை பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நான் இங்கேருந்து இந்த லோ டு இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ்டெண்ட் ரைட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வருதா இருந்துச்சுன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு கம்ப்ளீட்லி புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு 0.618 லெவல்லேருந்து ரிவர்சலுங்கிறது ஆயிரும். இல்லை மார்க்கெட்டோட ட்ரெண்டு இப்போ தான் டவுன் ட்ரெண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்டட் லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஸ்கவுண்டட் லெவல்னால் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். இந்த லெவலில் இருந்து தான் உங்களுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
தெரியுதுங்களா? மார்க்கெட்டில் இப்போ தான் ட்ரெண்ட் ஷிஃப்டிங் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக 0.618 லெவலில் இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிரும். இல்லை மார்க்கெட் இன்னும் ட்ரெண்ட் ஷிஃப்டிங் நடக்கலை, இப்போ தான் ஒரு இனிஷியலாக வந்து ஒரு ட்ரெண்ட் ஷிஃப்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்டட் லெவலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை எடுத்து மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஸ்விங் ட்ரேட்ஸ்க்கும் நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம். லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்கே நம்ம பார்த்துப்போமே, மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் லெவலில் இருக்கக்கூடிய 2 லெவல்ஸும் எடுத்துக்கிறேன், டிஸ்கவுண்டட் லெவல்ஸில் இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிவர்சல் அப்படின்றது இந்த பாயிண்டில் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் மெனி கான்ஃப்ளூயன்சஸ், நிறைய கான்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. ஃபிபனாக்கி மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. திரும்ப வரும்போது அந்த லெவலுங்கிறது ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். லெட்ஸ் சி, தெரியுதுங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த சிஸ்டம்ங்கிறது ஒர்க் பண்ணும். அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த விஷயத்தை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து இந்த ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி ஒரு அடிப்படை புரிதல், இந்த நம்பர்ஸ் வந்து எதன் அடிப்படையில் கிரியேட் ஆகுது, இந்த வேல்யூஸ் எல்லாம் எதன் அடிப்படையில் கிரியேட் ஆகுதுங்கிறத பற்றி ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன். பார்ட் 2 வீடியோவில் இதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.